தெய்வத்தின் தெய்வமே எப்படியாவது வெஸ்ட் இண்டீஸை போட்டு தள்ளி இந்தியாவுக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பான்னு ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் மார்க்கரமும் உங்களுக்கு நல்ல வழி நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச். இன்னைக்கு மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிற லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இந்தியா அப்படியே பொடிநடையாக வெளியே போக வேண்டியதாங்க. இருந்தாலும் போன வேர்ல்டு கப்பில் நாங்கள் ஃபைனலில் தோத்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களை ஃபைனலில் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்ட மாதிரி இருக்குது. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை பெரிய அளவு பேட்டிங் இல்லைங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தை தவிர ஷெப்பர்ட் அண்ட் ஹோல்டர் இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு மேட்ச் வினர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்னடா சொல்கிறேன் மேட்ச் வினரா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, காலத்துக்கும் இவங்களோட இந்த இன்னிங்ஸ் பேசப்படும் அப்படின்னு தான் சொல்கிறேன். 10 ஓவருக்கு 83க்கு 7ங்க படுத்து கிடந்த வெஸ்ட் இண்டீஸை தூக்கி நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட 20 ஓவருக்கு 176 ரன் அடிச்சிட்டாங்க. ஹோல்டர் 49, ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா 52 ரன்னுங்க. வேற லெவலான பேட்டிங்கு. சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸும் சூப்பராக போட்டாங்க. இங்கடி இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. 177 டார்கெட்டுங்க. பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் ஏதாவது பண்ணுவாங்களா பார்த்தா பவுலிங்கில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. என்னடா கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. ஆனால் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாம் செம குசிலி தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பதிவு பண்ணுற வரைக்கும் 158க்கு ஒரே விக்கெட் தாங்க போயிருக்குது. இந்த மேட்சை ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு ஃபேவராக விளையாண்டுருச்சு. தயவு செஞ்சு ஜிம்பாவே கூட மட்டும் தோத்துறாதீங்கடா அப்படின்ட்டு இப்போ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இவங்க 2 பேரும் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்காமாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?